வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷனோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரிலேஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனோட சப்செட் என்னன்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் சப்செட் ஆஃப் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம நார்மலாக என்னென்ன வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இமேஜ், ப்ரீ இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுன்றது சப்செட் ஆஃப் அ ரிலேஷன்னு சொல்லியாச்சு. எப்படி ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுவீங்க? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. இதில் டொமைன் எது, கோடொமைன் எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்ற எலமெண்ட்ஸ் இருக்கும். பிலையுமே எலமெண்ட்ஸ் இருக்கும். ABCDன்னு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது இப்போ 1க்கு மேப் ஆகுது, பின்றது 2ன்றது சிக்கு மேப் ஆகுது, 3ன்றது பிக்கு மேப் ஆகுது, 4ன்றது டிக்கு மேப் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னது? A to Bக்கு மேப் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இது எல்லாமே டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். பில இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா கோடொமைன். பில என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு? A, B, C and D. இதில் ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பியில் இருக்கிறதுல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதை நான் இங்கே கோடொமைனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ரேஞ்சை நான் சொல்லக்குள்ளே எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மேப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 எதுக்கு மேப் ஆகிருக்கு? A. 2 எதுக்கு மேப் ஆகிருக்கு? C. 3 Bக்கு மேப் ஆகிருக்கு, 4 Dக்கு மேப் ஆகிருக்கு. இந்த மேப் ஆகிருக்க எலமெண்ட்ஸை மாத்திரம் தான் நான் எதில் எடுத்து எழுதணும்? ரேஞ்சில் எடுத்து எழுதணும். ஸோ A, B, C and D. E வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் E எதுக்குமே எனக்கு டொமைனில் ப்ரீ இமேஜே கிடையாது. ஸோ இதுதான் ரேஞ்சு. ஓகே மேம், இமேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓட இமேஜ் எது? A. 1 எதுக்கு மேப் ஆகிருக்கு? Aக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா இமேஜ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுவோம். அப்போ இமேஜ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு C. இமேஜ் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு B. இமேஜ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு D. ஸோ இதுதான் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இமேஜாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னவா தான் இருக்கும்? ப்ரீ இமேஜாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்னவாயிரும்? 1 2 3 4ன்றது ப்ரீ இமேஜாக மேப் ஆயிரும். ஸோ ஃபங்க்ஷனில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபங்க்ஷனுன்றது சிம்பிளாக தெரியணும்னா ரிலேஷனோட சப்செட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இமேஜ், ப்ரீ இமேஜ் இதுதான் புதுசாக நம்ம கற்றுக்கிற வேர்ட்ஸாக இருக்கும். ஓகே ஃபைன். எப்போ ஒரு ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 A, B, C, D. F is a function from A to B. ஏதோ ஒரு சர்டைன் ரூலை வச்சு Fன்ற ஃபங்க்ஷன் A to Bக்கு மேப் ஆகுதுன்னு சொல்லுவோம். இது எப்போ இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைனில் மேப் ஆகிக்கணும். 1ன்றது எதுக்கு வேணால் மேப் ஆகிருக்கலாம். ஸோ இது டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு கோடொமைனில் மேப் ஆகிருக்கணும். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இன்கேஸ் இப்போ 1ன்றது பிக்கும் மேப் ஆகி ஏக்கும் மேப் ஆயிடுச்சுன்னா இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு எலமெண்ட் ஒரு இமேஜுக்கு தான் மேப் ஆயிருக்கணும். 1ன்றது 1க்கு தான் மேப் ஆயிருக்கணும். ஸோ ஏக்கு மேப் ஆயிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. 1ன்றது எதுக்கு மேப் ஆயிருக்கு? பிக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைனில் மேப் ஆயிருக்கணும். செகண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும், 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டுன்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபங்க்ஷனில் there are so many kinds of functions we have. First one is one-to-one function.
1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். சிம்பிள் 1 2 3 A B C. F is a function from A to B. A இருக்கு இங்க B இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் 1ன்ற எலமெண்ட் ஏக்கு மேப் ஆகுது, 2ன்ற எலமெண்ட் சிக்கு, 3ன்ற எலமெண்ட் பிக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இந்த 2ன்றது ஏக்கும் மேப் ஆகலாமா? ஆகலாம், ஆனால் அது ஃபங்க்ஷன் தான். பட் இங்கே என்ன ஃபங்க்ஷன்? 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா let x1, x2 belongs to the set domain. ஸோ டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ் x1 x2ன்றது நான் எடுத்துக்கிறேன். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா f of x1 equal to f of x2 எப்போ கிடைக்கும்னா x1ம் x2ம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். என்ன மேம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜ் சொல்லிட்டீங்க, இங்கே x1 x2 ஈக்குவல்ன்றீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் f of x1ஓட இமேஜும் f of x2 x1ஓட இமேஜும் x2ஓட இமேஜும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த x1 x2 எப்படி தான் இருக்கணும்? சேமாக தான் இருக்கணும். அதாவது f of x1ன்றதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கோங்க. f of 1 ஃபங்க்ஷன் ஆஃப் ஏதோ ஒரு இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1 வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஏன்றது எதுக்கெல்லாம் இருக்கு? f of 1க்கும் ஏ தான், இங்கே இருக்க f of 1க்கும் ஏ தான். ஸோ f of 1 equal to f of 1 எப்போ பாசிபிள்? உள்ள இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜெக்டிவ். ஓகே, 1-to-1னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜ். onto ஃபங்க்ஷன்னா என்ன? கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் A, here it is B. A, B, C, 1, 2, 3. F is a function from A to B. ஸோ கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். 1ன்றதோட ப்ரீ இமேஜ் A, 2ஓட ப்ரீ இமேஜ் B, 3ஓட ப்ரீ இமேஜ் C. இப்போ இங்க 4ன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா இது ஃபங்க்ஷன் தான். ஆனால் onto ஃபங்க்ஷன்ல கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ இப்போதான் இது என்ன ஃபங்க்ஷனாக மாறும்னா onto ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேவா? ஸோ கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே என்ன இருக்கணும்னா ப்ரீ இமேஜ் இருக்கணும். இதில் புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா f is a function from A to B. Put f of x is equal to y தான் எடுக்கணும். yன்றது என்னன்னா for every y belongs to the codomain B. எல்லா எலமெண்ட் Bல கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே there exists x belongs to A such that f of x is equal to y. ஸோ கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா f of x is equal to yன்ற கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா onto ஃபங்க்ஷன். ஸோ தேர்ட் ஒன் இஸ் 1-to-1 and onto. 1-to-1 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், onto கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 1-to-1னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ontoனா கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 A, B, C. F is a function from A to B. So different element maps to different images. In codomainல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்குன்னா ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இது என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துடும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வரும். வாட் இஸ் த ஃபோர்த் ஒன்?
It is a constant function. Constant function என்ன? டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே கோடொமைன்ல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். இங்க AB X and Y. இப்போ இங்கேயும் ஏன்ற செட்லயும் 4 எலமெண்ட் இருக்கு, பின்ற செட்லயும் 4 எலமெண்ட் இருக்கு. எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? A to பின்னு டினோட் பண்ணுவாமா? இந்த 1ம் ஏக்கு தான் மேப் ஆகுது, 2ம் ஏக்கு தான் மேப் ஆகுது, 3யும் ஏக்கு தான் மேப் ஆகுது, 4ம் ஏக்கு தான் மேப் ஆகுது. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஏல டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன்ல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Fifth one, identity function. ஐடென்டி ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐடென்டிக்கல் ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஒரே மாதிரி இருக்கு ரெட்டை பிறவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தானே? அதே தான் ஐடென்டி ஃபங்க்ஷன்னா சேம் எலமெண்ட் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படிதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3னா கோடொமைன் என்னதான் இருக்கணும்? 1 2 3 தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம்? அப்ப f is a function from A to Aன்னு சொல்லலாம். 1ன்றது எதுக்கு தான் மேப் ஆகும்? 1க்கு தான் மேப் ஆகும். 2ன்றது 2, 3ன்றது 3க்கு. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன்னா ஒரே மாதிரி சேம் எலமெண்ட் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட். இந்த எலமெண்ட் இதுக்கே தான் மேப் ஆகணும், 2ன்றது 2K தான் மேப் ஆகணும், 3ன்றது 3K தான் மேப் ஆகணும். தட் இஸ் கால்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் மெனி டு ஒன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 to 1னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். மெனி டு 1னா 1 2 3 ABC. 1ன்றது ஏக்கு மேப் ஆகுது, 2ன்றது பிக்கு, 3ன்றது பிக்கு. ஸோ 2 எலமெண்ட் ஒரு இமேஜுக்கு தான் மேப் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மெனி டு 1 அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.